வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் மாற்றம் செய்யிருக்காங்க. எல்லாருமே கேட்டிருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியுடைய டேட் சேஞ்ச் பண்ணுவாங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, போஸ்ட்போன் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நியூ சிலபஸ் வேறுங்களா அப்படின்றது எல்லாமே சில பேர் நிறைய கேட்குறீங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா, எக்ஸாம் அப்படின்னா 99% பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா, அசம்பிளி எலெக்ஷன் வர்றதுனால டியூரேஷன் இல்லவே இல்லை. ஸோ அந்த டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைம், ஏன்னா இது கடந்த முறைகள்லேயே இது சேஞ்ச் பண்ணியிருக்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய தேர்வு தேதிகள் ஒரு மாதம் இல்லை, ஜனவரி இல்லை பிப்ரவரியில் தேர்வு நடத்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் தேர்வில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10/9 அந்த டெட் தேர்வில் கால அவகாசம் எல்லாமே மாற்றுறது போல் பிஜிடிஆர்பியில் ஒரு தேர்வு மாற்ற போகிறாங்க. டெட் தேர்வு கட்டாயம், அமைச்சரை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறைக்கு விடுத்த முக்கிய அறிவிப்பு. டெட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ள இந்த விவகாரத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. 2010 ஆகஸ்ட் முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் டெட் தேர்வு கட்டாயமாக்குவது கல்வித்துறையின் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் என பள்ளி கல்வித்துறை கவலை தெரிவித்திருக்காங்க. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறையில் வெளியிட்டுள்ள நடைமுறையில் இருந்த சட்ட விதிகளுக்குட்பட்டு ஆசிரியர்கள் பணியமர்த்த நிலையில் பல ஆண்டுகளுக்கு அவர் மீது புதிய தகுதியை விதித்து அவர்கள் தகுதி பெறவில்லை எனில் கட்டாய ஓய்வு அளிப்பது நியாயமானது அல்ல என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை செயல்படுத்தப்பட்டால் பெரும்பாலான ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வு பெற வழிவகுக்கும் என்றும் இதனால் பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்படும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறுகிய காலத்தில் டெட் தேர்வில் தகுதி பெற்ற ஆசிரியர்களை சமமான எண்ணிக்கையில் பணியமர்த்தி பயிற்சி அளிப்பது நடைமுறையில் சாத்தியமற்றது. இன்னும் இத்தகைய சூழ்நிலை தவிர்க்கப்பட்டால் லட்சக்கணக்கான மாணவர்கள் கல்வியை பாதிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் புதிய நியமனங்களுக்கு மட்டுமே குறைந்தபட்ச தகுதிகளை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் இது ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களின் கட்டாய ஓய்வுக்கு அங்கீகாரம் அளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2010 ஆகஸ்ட் 23 தேசிய ஆசிரியர் கல்விக் குழுவின் டெட் தேர்வை அறிமுகப்படுத்திய போது அந்த தேதிக்கு முன்னர் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அதன் விதிகள் பொருந்தாது என்ற அறிவிக்கையில் குறிப்பிடப்படுவதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் உள்ளதாக கூறியுள்ள பள்ளி கல்வித்துறை இந்த விவகாரத்தில் தீவிர கவனம் செலுத்தி நியாயமான முடிவுகளை கிடைக்க வழிவகை செய்யணும் அப்படின்றத கோரிக்கை வச்சிருக்காங்க. டெட் தேர்வு தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய இருப்பதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்த நிலையில் தற்பொழுது பள்ளி கல்வித்துறையும் அதே அறிவிப்பை வெளியிட்டுள்ளதுங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 பாதிப்பு அடைந்த 1.80 லட்சம் ஆசிரியர்களுக்கு இந்த செய்தி மகிழ்ச்சி செய்தியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. சிறப்பு டெட் தேர்வு எதுக்கு? இந்த சிறப்பு டெட் தேர்வை முழுமையாக ரத்து பண்ணுங்க, பல தரப்பட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ சிறப்பு டெட் தேர்வும் ரத்து செய்யப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன மக்களே. அடுத்து தமிழகத்தில் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 பாஸ் மதிப்பெண்கள் விகிதத்தை குறைக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 பாஸ் விகிதங்கள் அப்படி பார்க்குறப்ப 75 மாற்றலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயமாக டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 பாஸ் மதிப்பெண்கள் விகிதம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. டெட் தேர்வு இனிமேல் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஆக்கிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பை தமிழக அரசு விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வரும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க.
அடுத்து நீங்கள் எல்லாருமே இந்த எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம், 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே போடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் 2013 டெட் பாஸ் பண்ண போஸ்டிங்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி 149 ஜிஓவோ 243 ஜிஓவோ விரைவில் நீக்கவும் போகிறாங்க. இதற்குண்டான அப்டேட்டு இந்த ஆண்டு டிசம்பருக்குள்ளார உங்களுக்கு கிடைத்துவிடும் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஜிடிஆர்பியோடைய தேர்வு தேதிகள் மாற்றம் செய்யிருக்காங்க. எல்லாருமே கேட்டிருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியோடைய டேட் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, போஸ்ட்போன் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நியூ சிலபஸ் வேறுங்களா அப்படின்றது எல்லாமே சில பேர் நிறைய கேட்குறீங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா, எக்ஸாம் அப்படின்னா 99% வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா, அசம்பிளி எலெக்ஷன் வர்றதுனால டியூரேஷன் இல்லவே இல்லை. ஸோ அந்த டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம், ஏன்னா இது வந்து கடந்த முறைகள்லேயே இது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய தேர்வு தேதிகள் ஒரு மாதம் இல்லை, ஜனவரி இல்லை பிப்ரவரியில் தேர்வு நடத்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் தேர்வில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10/9 அந்த டெட் தேர்வில் கால அவகாசம் எல்லாமே மாற்றுறது போல் பிஜிடிஆர்பியில் ஒரு தேர்வு மாற்ற போகிறாங்க. டெட் தேர்வு கட்டாயம் அமைச்சரை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறைக்கு விடுத்த முக்கிய அறிவிப்பு. டெட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ள இந்த விவகாரத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. 2010 ஆகஸ்ட் முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் டெட் தேர்வு கட்டாயமாக்குவது கல்வித்துறையின் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் என பள்ளி கல்வித்துறை கவலை தெரிவித்திருக்காங்க. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறையில் வெளியிட்டுள்ள நடைமுறையில் இருந்த சட்ட விதிகளுக்குட்பட்டு ஆசிரியர்கள் பணியமர்த்த பட்ட நிலையில் பல ஆண்டுகளுக்கு அவர் மீது புதிய தகுதியை விதித்து அவர்கள் தகுதி பெறவில்லை எனில் கட்டாய ஓய்வு அளிப்பது நியாயமானது அல்ல என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை செயல்படுத்தப்பட்டால் பெரும்பாலான ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வு பெற வழிவகுக்கும் என்றும் இதனால் பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்படும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறுகிய காலத்தில் டெட் தேர்வில் தகுதி பெற்ற ஆசிரியர்களை சமமான எண்ணிக்கையில் பணியமர்த்தி பயிற்சி அளிப்பது நடைமுறையில் சாத்தியமற்றது. இன்னும் இத்தகைய சூழ்நிலை தவிர்க்கப்பட்டால் லட்சக்கணக்கான மாணவர்கள் கல்வியை பாதிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் புதிய நியமனங்களுக்கு மட்டுமே குறைந்தபட்ச தகுதிகளை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் இது ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களின் கட்டாய ஓய்வுக்கு அங்கீகாரம் அளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2010 ஆகஸ்ட் 23 தேசிய ஆசிரியர் கல்விக் குழுவின் டெட் தேர்வை அறிமுகப்படுத்திய போது அந்த தேதிக்கு முன்னர் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அதன் விதிகள் பொருந்தாது என்ற அறிவிக்கையில் குறிப்பிடப்படுவதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் உள்ளதாக கூறியுள்ள பள்ளி கல்வித்துறை இந்த விவகாரத்தில் தீவிர கவனம் செலுத்தி நியாயமான முடிவுகளை கிடைக்க வழிவகை செய்யணும் அப்படின்றத கோரிக்கை வச்சிருக்காங்க. டெட் தேர்வு தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்த நிலையில் தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறையும் அதே அறிவிப்பை வெளியிட்டுள்ளதுங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 பாதிப்பு அடைந்த 1.80 லட்சம் ஆசிரியர்களுக்கு இந்த செய்தி மகிழ்ச்சி செய்தியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க.
சிறப்பு டெட் தேர்வு எதுக்கு? இந்த சிறப்பு டெட் தேர்வை முழுமையாக ரத்து பண்ணுங்க, பல தரப்பட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ சிறப்பு டெட் தேர்வும் ரத்து செய்யப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன மக்களே. அடுத்து தமிழகத்தில் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 பாஸ் மதிப்பெண்கள் விகிதத்தை குறைக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 பாஸ் விகிதங்கள் அப்படி பார்க்குறப்ப 75 மாற்றலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயமாக டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 பாஸ் மதிப்பெண்கள் விகிதம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. டெட் தேர்வு இனிமேல் பார்த்திங்கன்னா கட்டாயமாக ஆக்கிட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பை தமிழக அரசு விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வரும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே இந்த எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம், 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே போடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் 2013 டெட் பாஸ் பண்ண போஸ்டிங்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி 149 ஜிஓவோ 243 ஜிஓவோ விரைவில் நீக்கவும் போகிறாங்க. இதற்குண்டான அப்டேட்டு இந்த ஆண்டு டிசம்பருக்குள்ளார உங்களுக்கு கிடைத்துவிடும் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.